ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமொரு வித்தியாசம். ரவையில் கேக்கா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பும் நான் இதில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு இந்த ரவை கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 1 கப் ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் சேர்த்துருக்கேன். 3/4 கப் சுகர், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் சேர்த்துட்ட பிறகு இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மைதா சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் ஈக்குவலாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் நான் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா குக்கிங் ஆயில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ காசி ஆற வச்ச பால் நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் வரும். தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான பேட்டர் வரும். 1/2 கப் பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரம்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கூடவே கொஞ்சம் சபீனா சேர்த்து நல்லா நம்மளோட சில்வர் பாத்திரத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு மேலே விபூதியை நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா பல்லன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் பாத்திரம்லாம். இப்போ ஒரு மோல்டில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மோல்டில் சேர்த்துட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் சேர்த்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி கத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டில் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள், ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.